Hi friends, இன்னைக்கு வந்து செப்டம்பர் 15, 2024. இன்னைக்கு வந்து சண்டே friends. இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பண்ண போறோம்ன்றது வாங்க friends பார்க்கலாம். இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு. ஓகே friends, இதெல்லாம் எப்படி பண்றோம் வாங்க friends வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சாப்பாடு வந்து இண்டக்ஷனில் வச்சுட்டேன். நல்லா ஒலை காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெத்திலி மீன் குழம்பு சாப்பாடு வந்து இண்டக்ஷனில் வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தாளிப்பு போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து வடகம் போட்டு ஒரு தாளிப்பு போடுவேன். ஃபஸ்ட்டு பூண்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். வெந்தயம், மீன் குழம்பு புளியெல்லாம் அதிகமாக சேர்க்கறதுனால வெந்தயம் எப்போவுமே போடணும். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். பூண்டு மட்டும் போட்டு அரைச்சிருக்கிறேன். இஞ்சி போடல ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு மட்டும்தான். பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து வச்சுருக்கிறேன். புளி ஒரு லெமன் சைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு ஸ்பெஷலாக நம்ம வந்து சட்டியில் வச்சா அதுக்குண்டான சுவை தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நம்ம மட்டன் சிக்கன் செஞ்சாலுமே வந்து சட்டியில் செஞ்சால் அது ஒரு மாதிரி சூப்பராக ஒரு மாதிரி நல்ல சாஃப்டாக வெந்துடும். மட்டன் சிக்கன் கூட நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் சட்டியில் செய்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்குது. வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் தாளிப்பில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே அப்படியே நம்ம கொஞ்சம் டீ போட ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப பலமாக வந்து ஏன்னா புரட்டாசி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து இன்றைக்கி பயங்கர பலமாக விருந்து தயார் பண்ணலாமான்னு நினச்சோம். செஞ்சிடறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆசையாக செஞ்சாலும் வந்து சாப்பிட முடியலையே. எல்லோரும் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றவங்க வந்து எத்தனை ஐட்டம் இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. போன சண்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ, அம்மா வீட்டில் செஞ்சோம். சும்மா 2-3 செய்கிறதுக்கே வந்து எல்லாமே அப்படியே தங்கிருச்சு. இப்போ ஒன்று செஞ்சோம்னா அதாவது காலியாகும். அது என்னாச்சுன்னா வந்து 3 ஐட்டமும் அப்படியே தங்கிருச்சு. அந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம் செஞ்சோம்னா அதாவது 2 டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே வச்சிடுறாங்க. பசங்களும் சாப்பிட மாட்டேன்றாங்க, நம்மளாலையும் சாப்பிட முடியல. சரி வேணாம், இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செவ்வாய்க்கிழமை தான் ஆக்சுவலாக மாதம் பிறக்குது.
சரி நாளைக்கு ஒரு ஐட்டம் வச்சுக்கலான்னு இறாவை வாங்கிட்டு வந்தார். அந்த இறாவை தூக்கி அப்படியே ஃப்ரீசரில் போட்டுட்டேன். நாளைக்கு வந்து இறா வேறு ஏதாவது வாங்கி செஞ்சுக்கலான்ட்டு அதை அப்படியே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி குழம்பு மீன் செஞ்சு முடிச்சிடலான்னு. மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே டீ குடிச்சிட்டு வந்துடலாமா? வதங்கிட்டே இருக்குது. மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி தான். கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். தனியாத்தூள் ஏற்கனவே நம்ம குழம்பு மிளகா பொடியில் தனியா நிறைய போட்டு தான் அரைச்சிருப்பேன். இது மீன் குழம்பு திக்காக வரணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தனியாத்தூள்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்காகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மீன் சேர்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழித்து நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஒரு நாளைக்கு ஃப்ரை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு வந்து காஞ்ச மிளகா ஒரு 2 உடச்சி எடுத்துக்கிட்டேன். வடகம் போட்டு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம்லாம் போட்டாச்சு. இப்போ வடகம், அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்பு போட்டாச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம், கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனும் வெந்து வந்துருச்சு. இது என்னன்னா இந்த குழம்பு இந்த மீனை ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டக்கு டக்குன்னு உடையும் குட்டி மீனுன்றதுனால. தக்காளி ரசம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 3 தக்காளி எடுத்து சும்மா லைட்டாக மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறேன். புளி வந்து ஊறியாச்சு. இந்த மாதிரி மிக்சியில் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் மைய அரைக்க மாட்டேன். நம்ம இப்போ வர தக்காளிலாம் ரொம்ப ஆடாக இருக்கிறதுனால லைட்டாக மிக்சியில் ஒரு திருப்பிக்கினேன். தோலும் அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா இப்படி பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் பூண்டு 2 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிக்குவேன். ரசப்பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பூண்டு மட்டும் அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரசம் தாளிப்பு போட்டுக்கிறேன். நான் வந்து தக்காளி ரசம் வந்து 2 விதமாக வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி அரைச்சி தாளிப்புலேயே போட்டு வதக்கியும் ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து அப்படியே புளி கரைசல்லே வந்து நல்லா கரைச்சி விட்டாச்சு. தக்காளி ரசம் இன்றைக்கி வைக்க போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா பூண்டு வரமிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். ரசப்பொடி ரெடியாக இருக்குது. கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குது. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக வந்து சீரகம்.
ஏற்கனவே வந்து ஒரு வரமிளகாய் 2 போட்டு பூண்டோடு அரைச்சிருக்கிறேன். சும்மா தாளிப்புக்கு ஒரு மிளகா போட்டிருக்கிறேன். பெருங்காயம், ரசப்பொடி. மோஸ்ட்லி வந்து அப்பயே அரைச்சி பண்ணால் தான் நல்லா இருக்குதும்பாரு. அந்த மாதிரி தான் செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால ரசப்பொடி அரைச்சது போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி போட்டிருக்கிறேன். இதில் பூண்டு இடித்தது. இப்போ வந்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை, இந்த தாளிப்பு வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தூக்கி போட்டு ஏற்றி வச்சிடலாம். செம்மையாக ரெடி ஆயிரும். இதில் ஒன்று மறந்துட்டேன், மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தாளிப்பு எண்ணெயிலே போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மறந்துட்டேன். மஞ்சத்தூள் வந்து அந்த எண்ணெயிலே போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி. அவ்வளோதான் நம்மளோட ஸ்டைல் ரசம். தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகாக அப்படியே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறேன். கால் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரையும் மிளகா பொடி போட்டிருக்கிறேன், உப்பு. இதை போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்தாச்சு. இந்த தண்ணி மட்டும் எடுத்து சூப்பு செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சமாக சும்மா இந்த கடுகு பொரியறதுக்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து காலிலே வந்து அந்த ஆயில் மாதிரி இருக்கும். கடுகு பொரியறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வந்து போடலனாலும் பரவாயில்ல, சும்மா அந்த ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். மோஸ்ட்லி போட தேவையில்லை. நம்ம பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு சேர்த்து வெங்காயம் வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு போடணுன்னு இல்லை. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ வந்து ஆனியன், இப்போ இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்ச நேரம் நிறுத்தி வதக்கிற மாதிரி இருக்குது. வெங்காயம் ரொம்ப முருவிலெல்லாம் வதங்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். 2 தக்காளி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சூப்பை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இல்லை கரம் மசாலா, மட்டன் மசாலா ஏதாவது கொஞ்சமாக, சும்மா ஒரு லைட்டான ஃப்ளேவருக்கு மட்டும். நிறைய சேர்த்தோம்னா கண்டிப்பாக கன்றாவியாக இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கலாம். மட்டன் மசாலா கொஞ்சம். ஏற்கனவே வந்து 1 ஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சேன். அதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க வேண்டியது வந்து பெப்பர், மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதை வந்து நிறுத்திடலாம். உப்பு வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் போட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும்.
5 ஆயிடுச்சு. நான் துணி எடுக்கல, துணி காஞ்சிருச்சு. பெருக்கிட்டு கடகடன்னு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார்டன் அப்டேட்டெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் வந்து இந்த சண்டே வேலை நாளைக்காவது முடியுமா? செடிங்க வைக்க வேண்டியதெல்லாம் வேறு கொஞ்சம் இருக்குது. நாய்ங்க எங்கே இருக்கிற எலும்பும் எத்தாந்து போட்டுது. சூப்பு கொதிக்கிறதுக்குள்ளே கடகடன்னு கோலத்தை ஒன்று போட்டு போயிடலாம். எப்பயுமே சாயந்தரம் மோஸ்ட்லி இந்த விளக்கு இந்த மாதிரி ஒரு சிலது மைண்டில் நிற்கும். நம்ம போடும்போது வளையும் போதே வந்து சரி இதை போட்டுடலாம் இன்றைக்கி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து விளக்கு அதிகமாக போடுவேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஸ்டார் போட்டுருவேன். அந்த மாதிரி ஈவினிங்க்குன்னு ஒரு சில கோலங்கள்லாம் சின்ன அதுதான் மனசில் இருக்கும் வளையும் போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு இன்னும் பெருக்கணும், துணிங்கெல்லாம் எடுக்கணும். அது எங்கேருந்து தான் தூசி வருமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு முறை பெருக்கிட்டு ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் பெருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்கும்போது தான் தூசியாக இருந்ததுன்னா எங்கேயோ ஓரமாக இருந்தாலும் அவ்வளோ தூசி வருது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி அப்படியே தாராளமாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் கொத்தமல்லி, அதால் தாராளமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆட்டுக்கால் சூப்பு வந்து வேறு மாதிரி வச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வச்சேன். போன லாஸ்ட் டைம் செஞ்சப்போ வந்து வெறும் சூப்பு எடுத்து மிளகுத்தூள் உப்பு மட்டும் கலந்து அந்த மாதிரியும் செய்வேன், கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்குவேன். இன்றைக்கி இது ஒரு ஸ்டைல் சூப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஆட்டுக்கால் சூப் ரெடி. ஆட்டுக்கால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கால் வந்து குழம்பு வச்சாச்சு. நைட்டுக்கு வந்து கால் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலை வந்து முடிச்சாச்சு. இன்றைக்கி விலாக் இதோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட் வந்து ஆட்டுக்கால் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் தக்காளி ரசம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி சாப்பாடே வடிச்சுக்கலாம் அப்படின்னு சாப்பாடு கொஞ்சம் வடிச்சுக்கிட்டோம். மீன் குழம்பும் இருந்தது, அதால தான் வந்து சரி சப்பாத்தி அதெல்லாம் வந்து புளிப்பு நல்லா இருக்காதுன்றதுனால மீன் குழம்பு, ஆட்டுக்கால் குழம்பு, ரசம் இந்த மாதிரி குழம்பு இருக்கிறதுனால சரி நம்ம சாப்பாடே வச்சிடலாம். சாப்பாடு வச்சாச்சு, எல்லாம் வந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு விலாக் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.